என்ன பாட்டி, ஏன் இப்படி முறைச்சுக்கிட்டே நிக்கிறீங்க? சொல்லுங்க. உங்க திட்டத்தையும் மீறி இன்னைக்கு ஆகாஷ்க்கும் என் தங்கச்சிக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது. அத உங்களால தடுக்க முடியாம போச்சேன்னு கவலைப்படுறீங்களா? இல்ல இப்ப கூட அந்த சாந்தி முகூர்த்தத்தை தடுத்துடலான்னு வேற ஏதாச்சும் திட்டம் போடுறீங்களா? இனிமே நீங்க என்ன செஞ்சாலும் எதுவுமே நடக்க போறதில்ல. இன்னைக்கு அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தே தீரும். ஏன் பாட்டி, இத்தனை வயசாகியும் நீங்க ஏன் இப்படியே இருக்கீங்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டீங்களா? இங்க பாருங்க, நீங்க தொடர்ந்து எங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்றதும், அதுக்கப்புறம் நாங்க அத ஆதாரத்தோட நிரூபிச்சு உங்களை அவமானப்படுத்துறதும் எனக்கே போர் அடிச்சிருச்சு. தயவு செஞ்சு இனிமேலாவது திருந்துங்க. என்னடி, எனக்கே புத்திமதியா? உன்னை நான் சும்மாலாம் விட மாட்டேன்டி. நீ எனக்கு பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு நான் நிச்சயம் பதிலடி கொடுப்பேன். மொத்தத்துல கடைசி வரைக்கும் திருந்துற ஐடியாவிலே இல்ல. உங்ககிட்ட போய் பேசுறேன் பாருங்க. என்ன பதிலடி கொடுக்க போறீங்களா? தாராளமா கொடுங்க. எல்லாத்தையும் சந்திக்க நானும் தயாரா இருக்கேன். இத்தனை நாள நான் எப்படா ஒரு ரூமுக்கு வருவேன், உன்னை நெருங்கி நெருங்கி வருவேன்னு ரொம்ப ஆர்வமா இருப்பேன். இப்போ நானே வந்து கட்டி பிடிக்கிறேன். நீ கேட்காமலே உனக்கு முத்தெல்லாம் கொடுக்கற, ஆனா நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற. என்ன சார், பிகு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, பிகுதான். ஏன் நாங்களாம் பிகு பண்ண கூடாதா? நீ நினைச்சா உன் இஷ்டத்துக்கு கட்டி பிடிப்ப, இல்லைன்னா என்ன அவாய்ட் பண்ணுவ. நாங்க அது எல்லாத்தையும் ஏத்துக்கணுமா? நேத்து நைட்டு கூட நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை கெஞ்சினேன். அட்லீஸ்ட் என்ன ஒரு முத்தமாவது கொடுக்க விட்டியா? இல்ல நீயாவது இப்ப கொடுத்த மாதிரி ஒரு முத்தமாவது கொடுத்தியா? இப்ப மட்டும் என்ன திடீர்னு வந்து கட்டி பிடிக்கிற, முத்தம் கொடுக்கற? எல்லாமே காரணமாதான். தெரியுமே, ஏதோ ஒரு காரணத்தோட தான் நீங்க வருவீங்கன்னு. சரி, என்ன காரணம் நீயே கண்டுபிடி பார்க்கலாம். எதை நான் கண்டுபிடிக்கவா? நான் என்ன சயின்டிஸ்டா எதையாவது கண்டுபிடிக்கிறதுக்கு? அந்த அளவுக்குலாம் நமக்கு நாலேஜ் எல்லாம் இல்லப்பா. அதான் தெரியுமே, நீங்க சரியான தத்தின்னு. ஏய், இந்த பாரு, இந்த தத்தி கித்தின்னு சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. என்ன விஷயம்? ஆமா, ஏன் திடீர்னு உங்ககிட்ட இப்படி ஒரு மாற்றம்? நேத்து என் தங்கச்சி நிலாவுக்கும் ஆகாஷ்க்கும் சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடந்துருச்சு. ஓ, அதான் விஷயமா? அப்போ உன் தங்கச்சிக்கு சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உன்னை தொடணும், நீ என்கிட்ட நெருங்கி வருவ. ஓ, ரொம்ப பிடிவாதம் தான் உனக்கு. என் தங்கச்சிக்கும் ஆகாஷ்க்கும் நமக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அவங்க இன்னும் வாழ்க்கைய ஆரம்பிக்காமலே இருக்காங்களேன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன். இப்பதான் கடவுள் புண்ணியத்துல அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் கூட நடந்துருச்சு. இது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். அப்படியே நமக்கும் மத்த விஷயங்கள்லாம் நடந்தா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு போக வேண்டாம். அப்படியா? அப்போ இன்னைக்கு நமக்கு ஃபுல் டே. என்ன வேணும்? எனக்கு ஒரு நிமிஷம். நமக்கு பிடிச்சத நாம ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது ரொம்ப பழசு. நம்ம புதுசா ஒன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? புதுசாவா? ஆர்டர் பண்றதுல என்ன பழசு புதுசு அப்படின்னு? அதானே. இருங்க வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, நாங்க சொல்லுவோம்ல. இப்போ எப்போ நம்ம ஹோட்டலுக்கு போனாலும் நமக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணி நாமளே தான் சாப்பிடுறோமா?
ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நானும் ஆகாஷும் உங்க 2 பேருக்கும் பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்றோம். நீங்க 2 பேரும் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணுங்க. ஓகேவா? சித்து மாமா, நீங்க சொல்றது கொஞ்சம் புதுசா தான் தெரியுது. இது மூலமா நம்ம எல்லாரும் நம்மள எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்னு கரெக்டா தெரிஞ்சுக்கலாம்ல. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணலாம். ஓகே ஆகாஷ், நான் தென்றலுக்கும் நிலாவுக்கும் அவங்களுக்கு பிடிச்சத நான் ஆர்டர் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் நிலாவுக்கும் தென்றலுக்கும் என்னென்ன பிடிக்குங்கிறத ஆர்டர் பண்ணுங்க. அதே மாதிரி நாம ஆர்டர் பண்ணது வந்ததுக்கு அப்புறம் தென்றலும் நிலாவும் நம்ம 2 பேருக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அத ஆர்டர் பண்ணட்டும். ஓகே 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 சார். கீழே வாயா. யோ காதங்கி குடியா. தென்றல், உண்மையா தான் சொல்றியா? நிஜமா தான் சொல்றேன். எப்படி இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்? என்ன தென்றல் இப்படி கேக்குற? உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? நீ என்னெல்லாம் விரும்பி சாப்பிடுவேன்னு நான் பாத்திருக்கேன்ல. தேங்க்ஸ். நிலா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணு இல்லக்கா. நிலா, என்னாச்சு? இல்ல, ஆகாஷத்தான் என் அக்காவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு கரெக்டா செலக்ட் பண்ணிருக்காரு. நான் அவருடைய பொண்டாட்டி. ஆனா அவரை செலக்ட் பண்ண எதுவுமே எனக்கு பிடிச்சதில்லை. ஏன் தான் எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? நிலா, இதுக்கு ஏன் ஃபீல் பண்ற? ஆகாஷ் என் கூட கொஞ்ச நாள் பழகிருக்காருல்ல, அதனால நான் என்ன சாப்பிடுவேன்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனா உன்ன ஆகாஷ் இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத நிலா, ப்ளீஸ். நீயும் ஆகாஷத்தானும் கொஞ்ச நாள் தான் பழகுனீங்க, அதுவும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஆனா அப்ப பழகுனதுல இப்ப வரைக்கும் இவருக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீ என்ன சாப்பிடுவ, உனக்கு என்னெல்லாம் பிடிக்குங்கிறத நல்லா ஞாபகம் வச்சிருக்காரு. ஆனா நான் அவருடைய பொண்டாட்டி, அவர் கூடவே தான் இருக்கேன். ஆனா அவர் ஆர்டர் பண்ணதுல ஏதாவது 1-2 கூட எனக்கு பிடிக்கலையே. நிலா, என்ன நீ சின்ன புள்ள மாதிரி இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ற? அதான் நான் சொன்னேன்ல, ஆகாஷ் உன்னை போக போக புரிஞ்சுக்குவாருன்னு. இன்னும் சொல்ல போனா சித்து என் கூட பல வருஷமா பழகிட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்க நிறைய ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போயிருக்கோம். பத்தாததுக்கு இப்ப எங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு என்ன பிடிக்கும்னு இன்னும் சித்துவுக்கு தெரியவே இல்லையே. அவன் எனக்காக ஆர்டர் பண்ண எல்லாமே எனக்கு சுத்தமா பிடிக்காததுதான். என்ன சொல்ற? நான் ஆர்டர் பண்ண எதுவுமே உனக்கு பிடிக்கலையா? ஆமா, சரியான தத்தி நீங்க. சரி, ஓகே ஓகே, எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. எல்லாருக்கும் பரிச்சயமாகற மாதிரி மீடியாவுல வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்றது. இப்ப பாத்தியா, தென்றல் போற வர இடத்துல எல்லாம் எவனாவது கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா எதுக்காக ஆகாஷ் கோவப்படுறான்? முறையா பார்த்தா தென்றலோட புருஷன் சித்து தானே. அவன் தானே இதுக்கு கோவப்பட்டிருக்கணும்.
ஆகாஷ் எதுக்காக கோவப்பட்டு அந்த பசங்க கூட சண்டையெல்லாம் போட்டிருக்கான்? என்னத்த இப்படி பேசுறீங்க? சித்து ஆகாஷோட அண்ணன், தென்றல் ஆகாஷுக்கு அண்ணன் பொண்டாட்டி. அண்ணன் பொண்டாட்டி கிட்ட ஒருத்தன் பொது இடத்துல கலாட்டா பண்ணா ஆகாஷுக்கு கோவம் வராதா? ஆகாஷ் தென்றல அண்ணன் பொண்டாட்டின்னு நினைச்சானா இல்ல நாம கட்டிக்க போற இருந்த பொண்ணுன்னு நினைச்சானான்னு யாருக்கு தெரியும்? உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பாருங்க, என்ன சொல்லணும்? பதில் சொல்லுங்க சார். என்ன தென்றல், நீ புத்திசாலி பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்க. நீ எப்படி ஏட உடமா யோசிக்கலாமா? சமாளிக்காத. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ ஏன் அந்த குடிகாரன் கிட்ட ஃபர்ஸ்ட் கோவப்படல? தென்றல், நீ எப்பவும்ல ஆர்ஜவா இருந்த பொண்ணு. நிறைய பேருக்கு உன்னை தெரியும். அதனால ஆர்வத்துல அந்த குடிகாரன் உன்கிட்ட கொஞ்சம் கலாட்டா பண்ணிட்டான். இங்க பாரு, அது எனக்கு பிடிக்கலதான். அவன் மேல எனக்கு அப்பவே கோவம் வந்துச்சு. ஆனா நம்ம இருந்த இடம் ஒரு பப்ளிக் பிளேஸ். 4 பேர் இருக்கிற இடத்துல நான் போய் அவன்கிட்ட சண்டை போட்டா அது அவனுக்கு வேணா பெருமையா இருக்கலாம். ஆனா எனக்கும் உனக்கும் அசிங்கம் தானே. அதான் நான் அவனை அடிக்கல. இங்க பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நான் யாருக்கிட்டயாவது கோவப்பட்டு சண்டை போட்டா நீ என்ன சொல்லுவ? அதெல்லாம் தப்புன்னு சொல்லி நீ எனக்கு எவ்வளவு தடவை அட்வைஸ் பண்ணிருக்க. ஆனா இப்ப மட்டும் ஏன் சண்டை போடல, கோவப்படல, அப்படி இப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. என்ன தென்றல், நானே நல்ல மூட்ல வந்தேன், நீ என்ன மூட் அவுட் பண்ணிட்ட. என் செல்லத்துக்கு கோவம் வந்துருச்சா? ஆமா ஆமா, நான் ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கேன். இப்போ இந்த கோவத்தை குறைக்க என்ன பண்ணணும்? நீ செஞ்ச தப்புக்கு நான் உனக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். பனிஷ்மெண்டா? என்ன பனிஷ்மெண்ட் சார்? அது வார்த்தையால சொல்ல முடியாது, அத செஞ்சுதான் காட்டணும். ரெடியா? கண்ணு தர. வாவ், என்ன டேஸ்ட்! தென்றல், இந்த புதினா சட்னி நீயா செஞ்ச? ஆமா ஆகாஷ். வா, அது எப்படி தென்றல்? நீ செஞ்சா மட்டும் பயங்கர டேஸ்டா இருக்கு. உண்மையிலேயே உனக்கு பயங்கர கைப்போக்கம் தென்றல். என்ன ஆகாஷ், என்ன கலாச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். நிஜமாவே நீ செஞ்சதெல்லாம் சூப்பரா தான் இருக்கு தென்றல். அத்தா, அத்தா, இது நான் பண்ண சாம்பார். சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கு. ஓகே. அத்தா, என்னாச்சு? என்னாச்சு தான்? அத்தா, அப்பப்பா, என்ன காரம்! என்ன நில அது? சாம்பார்? அது கார குழம்பு மாதிரி இருக்கு. ஒரு சாம்பார் கூட உனக்கு சரியா செய்ய தெரியாதா? இவ்வளவு காரமா போடுவேன்? ஏய், காரத்தை அதிகமா போடணும். இல்லக்கா, நான் அளவாதான் போட்டேன். இல்ல நிலா, காரம் ஜாஸ்தியா தான் இருக்கு. மாமா, உங்களுக்கு சாம்பார்ல காரம் அதிகமாவா இருக்கு? இல்ல நிலா, எனக்கு ஓகேவா தான் இருக்கு. பெருசா காரம் எதுவும் தெரியல. ப்ரோ, நீ வேற ப்ரோ, பயங்கர காரமா இருக்கு, காரம் இல்லங்கிற. தென்றல் செஞ்சிருக்கிற புதினா சட்னியை டேஸ்ட் பண்ணி பாரு, எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு 4-5 இட்லி சேர்த்து சாப்பிடலாம் போல இருக்கு, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. சரி, போதும் என்ன புகழ்ந்தது. 2 பேரும் சீக்கிரமா சாப்பிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புங்க. ப்ரோ,
கிளம்பலாமா? கிளம்பு. பாய் தென்றல். வரமா? சரிப்பா. அம்மா ஆபீஸ் போயிட்டு வரமா? நிலா பாய். பாய் நிலா. தென்றல் சார், ஃபைல். ஆண்டரம்மா நமக்கு எதுக்கு கால் பண்றாங்க? சார், ஒரு முக்கியமான போனு, பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ சார். சொல்லுங்க மேடம். எங்க இருக்க? ஆபீஸ்ல தான் மேடம். ஆகாஷ் சார் கிட்ட ஒரு முக்கியமான ஃபைலை வெரிஃபை பண்றதுக்காக கொடுத்துருக்கேன். அப்போ நீ ஆகாஷ் பக்கத்துலயா இருக்க? இல்ல மேடம், போன்ல உங்க நம்பரை பார்த்ததும் ஆகாஷ் சார் கிட்ட முக்கியமான போனுன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துடுன்னு சொல்லி வெளியில வந்துட்டேன் மேடம். நல்லதா போச்சு. நான் தான் உனக்கு கால் பண்ணேன்னு ஆகாஷுக்கு தெரிய வேண்டாம். ஓகே மேடம். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் இப்போ நம்ம ஆபீஸுக்கு வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஆகாஷ் கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு சீக்கிரமா வெளியில வா. என்ன விஷயம் மேடம்? நேர்ல வந்து தெரிஞ்சுக்கோ. சரிங்க மேடம். சார். என்ன பரத், யார் போன்ல? அது வந்து சார், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க என்ன பாக்குறதுக்காக ஆபீஸ் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் வெளியே வெயிட் பண்றாங்க? உள்ள வர சொல்லுங்க. இல்ல சார், ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயமா. என்ன பார்த்துட்டு சீக்கிரமா ட்ரெயினு கிளம்பணுமா, அதான். சரி, ஒரு நிமிஷம். இந்த ஃபைல் செக் பண்ணிட்டேன், எல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகே சார். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரியா? தேங்க்யூ சார். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இதெல்லாம் நான் செஞ்சா என் வேலைக்கு ஆபத்தாயிடுமே மேடம். உன் வேலைக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வராது. உன் வேலைக்கும் சம்பளத்துக்கும் நான் கேரண்டி. இந்தா, இப்போதைக்கு இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ. என்னடா திடீர்னு வந்து பணத்தை கொடுக்கறாளேன்னு பாக்குறியா? நீ அந்த சித்துவ ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டு அவன் பேர ஆகாஷ் கிட்ட கெடுத்து விடணும். இத மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா அடுத்த மாசமே உன் சம்பளத்தை நான் இன்க்ரீஸ் பண்றேன். 10 மடங்கு அதிகமா போனஸ் கொடுக்கறேன். இந்தாப்பா. உண்மையாவா மேடம்? ஆமா பரத். சரிங்க மேடம், நான் சித்து பேரை கெடுக்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. குட். அப்படி கேளு. நம்ம கம்பெனி சார்பா வாரம் ஷேர் மார்க்கெட்ல பல லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்ல. ஆமா மேடம். இன்னைக்கு இந்த ஷேர்ல நம்ம கம்பெனி சார்பா ஒரு 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் ஆகணும். மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? இது ரொம்ப வீக்கான ஷேர் மேடம். இதுல 50 லட்சம் போட்டா இன்னைக்கு ஈவினிங்குள்ள 20 ல இருந்து 30 லட்சம் லாஸ் ஆயிடும் மேடம். பரத், அது தெரிஞ்சுதான் இந்த ஷேரையே செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த ஷேர் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஆகாஷ் இல்லாத நேரமா பார்த்து சித்துவ பக்காவா பிரெயின் வாஷ் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ல சித்துவ சைன் பண்ண வச்சிடு. அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் ஆதாரமா வச்சு 50 லட்சத்தை இந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிடு. எப்படியும் சாயந்தரத்துக்குள்ள ஒரு 30 லட்சமாவது நம்ம கம்பெனிக்கு நஷ்டமாயிடும். அந்த விஷயம் தெரிஞ்சதும் ஆகாஷ் பயங்கரமா கோவப்பட்டு யார் இந்த வேலையை செஞ்சதுன்னு உன்னை கூப்பிட்டு விசாரிப்பான். நீ உடனே அவங்கிட்ட சித்து சார் தான் நான் சொல்ல கேட்காம இந்த ஷேர்ல 50 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ண சொன்னாருன்னு சித்துவ ஆகாஷ் கிட்ட நல்லா மாட்டி விட்டு எனக்கு எத்தனை லட்சம் நஷ்டமானாலும் பரவாயில்லை,
சித்துவை என் கம்பெனியில இருந்து வெளியில துரத்தணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. என்ன, நான் சொன்னதையெல்லாம் நீ செஞ்சிருவல்ல? உங்க குடும்ப பிரச்சனையில எனக்கு எந்த ரிஸ்க்கும் வந்துடாதுல்ல. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் நீ செய் பரத். பிடித பிடி. நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சிட்டா இது மாதிரி நான் உனக்கு நிறைய பணம் கொடுக்கறேன். சரிங்க மேடம், உங்களை நம்பி நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் மேடம் பாத்துக்கணும். நிச்சயமா நான் உன்னை பாத்துக்கிறேன். நான் சொன்னதை நீ சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடு. சரிங்க மேடம். ஓகே, நீ ஆபீஸுக்கு போ. வரேன் மேடம். கையெழுத்து போடுங்க சார், ப்ளீஸ் சார். சார், எதுக்கு சார் இவ்ளோ யோசிக்கிறீங்க? ஆகாஷ் சார் உங்களை ஒன்னும் சொல்ல மாட்டார் சார். நீங்க இதுல கையெழுத்து போட்டீங்கன்னா நான் ஆக வேண்டிய ப்ராசஸ சீக்கிரம் ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறமா நம்ம கம்பெனிக்கு பெரிய லாபம் கிடைக்கும் சார். நீங்க கையெழுத்து போடுறதுனால நம்ம கம்பெனிக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும்ல சார். அதனாலதான் சொல்றேன், கையெழுத்து போடுங்க சார். என்ன பரத் ரொம்ப கம்பல் பண்றீங்க? சார் யோசிக்காதீங்க சார், எல்லாம் நம்ம கம்பெனியோட லாபத்துக்காக தான் சார். நீங்க இந்த கம்பெனில பார்ட்னரா ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னி வரைக்கும் நீங்க ஒரு ஃபைல்ல கூட கையெழுத்து போடவே இல்லை சார். இது ரொம்ப முக்கியமான ஷேர் சார். முத நீங்க கையெழுத்து போட்டு நீங்களும் இந்த கம்பெனியோட பார்ட்னர் தான் ஆகாஷ் சாருக்கு நம்பிக்கை கொடுங்க சார். அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு சார். யோசிக்காதீங்க சார், புடிங்க சார், கையெழுத்து போடுங்க. என்னங்க? சரி, நீங்க ரொம்ப கம்பல் பண்றீங்க. நான் உங்களுக்காக கையெழுத்து போடுறேன். இதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? சார், ஒரு பிரச்சனையும் வராது சார். சீக்கிரம் சைன் பண்ணுங்க சார். சார், ரொம்ப டைம் எடுக்காதீங்க சார். ஆல்ரெடி நானும் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டேன். ஆகாஷ் சாரும் பாத்துட்டாரு. அப்புறம் என்ன சார், எதுக்கு சார் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு? எல்லாம் சரியா தான் இருக்கு. கையெழுத்து போடுங்க சார். இந்தாங்க சார், புடிங்க சார், போடுங்க சார். சார் போடுங்க சார். சார் தைரியமா போடுங்க சார், ஒன்னும் ஆகாது சார். நான் பாத்துக்கிறேன். இதனால ஒன்னும் ப்ராப்ளம் வராதுல்ல பரத்? சார் ஒரு ப்ராப்ளம் வராது சார், நான் இருக்கேன் சார். போடுங்க சார். சொல்லு பரத். மேடம், நான் ஒரு போட்டோ அனுப்பி வச்சேன், பாத்தீங்களா? பார்த்தேன். அந்த சித்து ஆபீஸ்ல மூக்க முட்டை தின்னுட்டு ஒரு வேலையும் பார்க்காம நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கானே. ஆமா மேடம். எல்லாம் நேரம். சரி, அதை விடு. நான் சொன்ன வேலையை செஞ்சியா இல்லையா? அதுக்குதான் மேடம் கால் பண்ணேன். எல்லாம் பக்காவா முடிச்சிட்டேன். என்ன சொல்ற? அந்த சித்து கிட்ட நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டி கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டியா? ஆமா மேடம், இப்பதான் கையெழுத்து வாங்கினேன். அவனுக்கு எந்த டவுட்டும் வரலையே? இல்ல மேடம், இருந்தாலும் கொஞ்சம் தயங்கினாரு. நான் அவரை கம்பல் பண்ணி கையெழுத்து போட வச்சிட்டேன். பிரமாதம். இனி அந்த டாக்குமெண்ட்ஸ வச்சே அடுத்து ஆக வேண்டிய வேலைய சீக்கிரமா பார்க்கணும். கண்டிப்பா மேடம். ஆனா நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தேன். இது மூலமா எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? அதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை காப்பாத்திடுவேன். உண்மையா தானே மேடம் சொல்றீங்க? ஆமாப்பா. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, சொல்லுங்க மேடம். ஒருவேளை நீ இதுல மாட்டிக்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா, நான் சொல்லித்தான் நீ இத செஞ்சேன்னு எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் தெரியக்கூடாது. கண்டிப்பா நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன் மேடம். அதே நேரம் என்னையும் நீங்க எப்படியாவது பிரச்சனை இல்லாம காப்பாத்திருங்க மேடம். நான் பாத்துக்கிறேன் பரத். நீ பயப்படாம அடுத்து நடக்க வேண்டிய வேலைய ஆரம்பி. ஓகே மேடம். அப்புறம் பரத், இது மூலமா ஆகாஷ் மனசுல சித்து எதுக்குமே லாயக்கு இல்லாதவங்கிறத நீ அழுத்தமா பதிய வைக்கணும். அதுக்கு நீ என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய். கண்டிப்பா மேடம். ஓகே பரத், நீ காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடி. நான் அப்புறமா கூப்பிடுறேன்.
ஆஹா, நீலா தனியா நடந்துட்டு இருக்கா. இதுதான் சரியான நேரம். இந்த போட்டோவை காட்டி இவளை உசுப்பேத்தி விடுவோம். நீலா, இத பாரு. நான் சொன்னேன்ல, உன் புருஷன் ஆகாஷ் ஆபீஸ்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறான். ஆனா உன் அக்கா புருஷன் சித்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாத்தியா? நல்லா மூக்கு முட்டை தின்னுட்டு தூங்கிட்டு கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கான். தூங்கி எழுந்ததும் வீடியோ கேம் விளையாடுவானா. நீங்க நிலாவை எப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னு அவ ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா. இங்க பாருங்க பாட்டி, என் தங்கச்சிய நீங்க இப்பதான் பாக்குறீங்க. ஆனா நான் அவ பிறந்தப்பல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். என்னதான் நிலா என்னை விட சின்னவளா இருந்தாலும் இவ என் தங்கச்சி. எனக்கு இவ என் அம்மா மாதிரி. அப்படிப்பட்டவ உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன தப்பா யோசிச்சிருவாளா? என் அக்காவை நான் புரிஞ்சிருக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல யாரும் புரிஞ்சிருக்க மாட்டாங்க. என் அக்கா சொக்கு தங்கம். என் அக்கா மட்டும் இல்ல, ஆகாஷா தானும் ஒரு தங்கம் தான். இவங்க 2 பேரையும் உங்க சின்ன புத்தியால தப்பு தப்பா யோசிச்சு அதை என் மனசுக்குள்ள புகுத்த பாத்தீங்கல்ல. நீங்க என்னதான் டிராமா பண்ணாலும் என் தங்கச்சிக்கும் எனக்கும் பிரச்சனை வரவே வராது. நானும் சித்துவும் இந்த வீட்டை விட்டு போக போறதும். பாட்டி, உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா நானும் நிலாவும் சண்டை போட்டுக்கிறத பாக்கணும்னு ஆசையா இருந்தா அதை என்கிட்டயோ இல்ல என் தங்கச்சி நிலா கிட்டயோ சொல்லுங்க. உங்களுக்காக நாங்க 2 பேரும் சும்மா சண்டை போடுற மாதிரி அப்பப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம். ஓகேவா பாட்டி? அக்காவும் தங்கச்சியும் கொஞ்ச நேரத்துல எங்களெல்லாம் பதற வச்சிட்டீங்களே. எல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. அதனால அந்த டாக்குமெண்ட்ல நானே சைன் பண்ணிட்டேன். உண்மையாவா? கையெழுத்து போடுற அளவுக்கு கஷ்டமான வேலையை செஞ்சிருக்கீங்க. என்ன கிண்டலா? இங்க பாரு, நான் போட்ட கையெழுத்தால நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு லட்சம் லாபம் கிடைக்கும் தெரியுமா? எத்தனை லட்சம் மாமா? அது ஷேர்ல இப்பதானே இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் எவ்வளவு லட்சம் லாபம் கிடைக்க போகுதுன்னு. ஐயோ ஐயோ ஐயோ, என் புருஷன் இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம கம்பெனிக்கு பல லட்சம் சம்பாதிச்சு கொடுக்கறாரு. இவரை போய் கிண்டல் பண்ணிட்டோம். சாரிங்க. இட்ஸ் ஓகே. பாத்தியா நிலா, என் ஹஸ்பண்ட் எவ்வளவு சீக்கிரம் இவ்ளோ பொறுப்பாயிட்டாருன்னு. இட்ஸ் ஓகே. இப்போது போய் காபி எடுத்துட்டு வரியா? ஐயோ, உங்களுக்கு காபி என்ன, ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். நில்லு. புருஷங்காரன் பொறுப்பு ஆபீஸ் போயிட்டு வந்திருக்க, நீ சொல்றத கேட்க மாட்டேங்கிறா? நான் என்ன சொன்ன பேச்ச நான் கேட்கல. உன்கிட்ட என்ன கேட்டேன்? காபி. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ் இப்ப நான் கேட்டேனா? அதெல்லாம் நைட்டு சாப்பிடலாம். இப்ப போய் நீ காபி எடுத்துட்டு வா போ. ரொம்ப கத்தாதடா, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ அம்மா, நான் சென்ட்ரல் சும்மா விளையாட்டி தாமா கேட்டேன். இருக்கட்டும், டயர்டா இருப்பேரு. ரொம்ப ஓவரா தான் பண்ற. என்ன மாமா, ஆபீஸ்ல இருந்து நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க? ஆகாஷா தான் வரலையா? வழக்கமா 2 பேரும் சேர்ந்து தானே வருவீங்க, அதான் கேட்டேன். டேய் குடி. ஆகாஷ் ஒரு ஃபாரின் கிளைண்ட் மீட் பண்ண போயிருக்கான். அதனால அவன் வர கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது ஆகாஷ்க்கு கால் பண்ணி பார்த்தேன். ஆனா அவனுக்கு லைனே கிடைக்கல, சுவிட்ச் ஆஃப்னு வேற வந்துச்சு. சரி, ஆகாஷ் போன மீட்டிங் இன்னும் முடியல நினைச்சு நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, ஆகாஷ் மீட்டிங் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துருவார். சரிங்க மாமா. சூப்பர்மா. அப்புறம் இதை இங்க வச்சுக்கிறேன்.
அப்பா ரொம்ப டயர்டா இருக்கு. சரி நான் போய் ஹாட் வாட்டர்ல ஒரு குளியல போட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ சூடா ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரியா? கரெக்டா வந்துருவியா? நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். வரமா? சார் சொல்லுங்க சார். பரத், உடனே என்னோட கேபினுக்கு வாங்க. ஓகே சார். ஆகாஷ் கொஞ்சம் பொறுமையா இருப்பா. நடந்தது நடந்துருச்சு. சித்து தெரியாம தப்பு பண்ணிட்டான். ஆனா உனக்கு பிசினஸ்ல எல்லா விவரமும் தெரியும் தானே? நீ புத்திசாலித்தனமா இந்த நஷ்டத்தை எல்லாம் சீக்கிரம் சரி கட்டிட மாட்டியா? இந்த இடியட் புத்தியே இல்லாம நஷ்டத்தை உண்டு பண்ணுமா? நான் ரா பகல உழைச்சு அந்த நஷ்டத்தை சரி பண்ணணுமா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இதுக்குதான் நான் ஆரம்பத்துல இருந்தே இவனை எல்லாம் கம்பெனில பார்ட்னரா சேர்க்காதேன்னு சொன்னேன். நீதான் கேக்கல. இதுங்களுக்கு எல்லாம் பிசினஸ் பத்தி என்ன தெரியும்? இவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுல இருந்து 5-10க்குன்னு கஷ்டப்பட்டு மாச சம்பளம் வாங்குறவன் தானடா இவன். அண்ணாடங்காட்சி இவனை போய் கம்பெனியில முதலாளியா உட்கார வச்சா இப்படித்தான் நடக்கும். சொல்றது கேக்குதா? அந்த மாதிரி ஒரு நான்சென்ஸ் எம்டி சீட்ல உட்கார வச்ச நானும் ஒரு நான்சென்ஸ் தான் சொல்லாம சொல்றாங்க. இதெல்லாம் தேவையாடா எனக்கு? ஒரே நாள்ல மொத்தமா 30 லட்சத்தை முடிச்சிட்டியாடா. மாதிரி ஒரு கூமுட்டையா என் கம்பெனில பார்ட்னரா சேர்த்தேன் பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கும். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு லிமிட்ல வச்சிருக்கேன். எமோஷனல் இடியட் மாதிரி அனாவசியமா என் கம்பெனில சேர்த்து இந்த வீட்லயும் தங்க வச்சேன் பாரு. ரெண்டுமே என் வாழ்க்கையில நான் செஞ்ச பெரிய தப்பு. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கிறடா. இனிமே நீ என் கம்பெனிக்கு வேண்டாம், என் வீட்டுக்குள்ளேயும் இருக்க வேண்டாம். மரியாதையா பொட்டி படுக்கலாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போட. அத்தா, சித்து மாமா செஞ்ச தப்புக்காக நான் உங்க கால்ல விழுந்து வேணாலும் மன்னிப்பு கேக்குறேன். தயவு செஞ்சு மாமாவை மட்டும் விட்டுருங்க. நிலா வேண்டாமா, நான் செஞ்சது மன்னிக்கவே முடியாத தப்புதான். இப்படி எல்லாம் நிக்க எனக்கே கில்ட்டியா தான் இருக்கு. நான் கிளம்புறேன். கிளம்புறேன்னு சொல்லிட்டு என்ன வளவலன்னு பேசிட்டு இருக்க? போடா வெளிய. ஆகாஷ், ஆகாஷ் வேண்டாப்பா. மாமா, சித்து, சித்து. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என் புருஷனை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிட்டீங்கல்ல. இனிமே உங்க மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன். வா போலாம். மாமா போகாதீங்க மாமா.
யாராவது தடுத்தீங்க அப்புறம் இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். ஆகாஷ், அத்தை, அத்தை, என்ன அத்தை தனியா நின்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்னது? தனியா சிரிக்கிறனா? ஆகாஷ் இன்னும் வரலையா? இன்னும் வரலையே. என்னாச்சு அத்தை? ஒண்ணு இல்ல. ச்சே, இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் கனவுதானா? இது மட்டும் உண்மையா நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இதாவது நிஜமா இல்ல இதுவும் கனவா? இல்ல இல்ல, நிஜம்தான். சித்து, சித்து, இப்ப உண்மை தெரிஞ்சதும் பழிய அந்த மேனேஜர் மேல போடுறியா? இல்ல பாட்டி, அவரு பொய் சொல்றாரு. ஆகாஷ், இதெல்லாம் நம்பாதீங்க. அந்த மேனேஜரை இப்பவே நேர்ல வர சொல்லுங்க, நான் உண்மையை நிரூபிக்கிறேன். ஏய், அந்த மேனேஜர் என் கம்பெனியில பல வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் எனக்கு உண்மையான விசுவாசி. கண்டிப்பா அவன் தப்பு பண்ண மாட்டான். உன் பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த நல்லவனை சந்தேகப்பட சொல்றியா? ஆகாஷ், இவன் தான் முட்டாள்தனமா அந்த காரியத்தை பண்ணியிருக்கான். இவனை நம்பாது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இவனுக்கு நம்ம பிசினஸ பத்தி ஒரு மண்ணும் தெரியாது, இவனையெல்லாம் கம்பெனில பார்ட்னரா சேர்த்துக்காதேன்னு. கேட்டியா நீ? இப்படி ஒரு முட்டாள கம்பெனி முதலாளி சீட்ல உட்கார வச்சல்ல, எவ்ளோ பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டான் பாத்தியா? பாட்டி விடுங்க. தெரியாம பண்ண தப்புக்கு எதுக்கு முட்டாளாததுன்னு ஹார்ஷான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க? என்ன ஆகாஷ், இப்பவும் நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? பாட்டி ப்ளீஸ், நானும் தான் கம்பெனி ஜாயின் பண்ண ஸ்டார்டிங்ல நிறைய நஷ்டத்தை உண்டு பண்ணிருக்கேன். போக போக நானும் எல்லாத்தையும் கத்துக்கலையா? தப்பு நடந்தா தானே சரி எதுன்னு கத்துக்க முடியும். சித்துவும் கத்துக்குவான். நீங்க இந்த பேச்சை விடுங்க, வாங்க முதல்ல சாப்பிடுங்க. இவனா? இவன் ஒரு வடிகட்டின முட்டாள். இவனால எதுவுமே கத்துக்க முடியாது ஆகாஷ். பேசாம இருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா? சித்து, 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 மாமா, இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? ச்சே, உங்களால எந்த நல்ல விஷயத்தையும் நாங்க கொண்டாடவே முடியல. ஏ ஆகாஷ், அத்தை நீங்க ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? ஓ, ச்சே. இருக்கீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சும்மா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சொல்லு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ஏய், என்ன பெர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லு. 30 லட்சங்கிறது எவ்வளவு பெரிய பணம். அவ்வளவு பணம் சித்து மாமா தெரியாம பண்ண தப்பால லாஸ் ஆயிடுச்சு. ஆனா நீங்க அத நினைச்சு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்களே, உண்மையிலேயே உங்களுக்கு வருத்தம் இல்லையா? நிலா, ஒரே நாள்ல 30 லட்சம் போயிடுச்சுன்னா எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். அந்த வருத்தத்தை நான் சித்து கிட்ட காட்டி என்ன ஆக போகுது சொல்லு. சித்து என்ன வேணும்னா அப்படி செஞ்சாரு? தெரியாம செஞ்ச தப்பு தானே.
சித்துவை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்னா என்னன்னே தெரியாது. எஃப்எம்ல ஆர்ஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நான் தான் அவரை கம்பல் பண்ணி நம்ம கம்பெனில பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன். ஜாயின் பண்ண கையோட பிசினஸ் பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியுமா என்ன? எல்லாத்தையும் போதானே தெரிஞ்சுப்பாங்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே அது எழுந்து நடந்து தரையில ஓட ஆரம்பிச்சிருதா என்ன? இல்ல முதல்ல குப்புற படுத்துக்கும், அப்புறம் தவழும், அதுக்கப்புறம் நகரும், அப்புறம் முட்டி போடும், தடுமாறும், அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல எழுந்து நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தானே எல்லாமே. எந்த விஷயத்தையுமே உடனே கத்துக்க முடியாதுல்ல. அது அதுக்குன்னு டைம் டியூரேஷன் ஒண்ணு இருக்கும்ல. சித்துவும் போக போக பிசினஸ் நல்லா கத்துப்பாரு. இவ்வளவு ஏன் இந்த விஷயத்த நான் யாருக்கும் தெரியாம மறைச்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள மேனேஜர் பரத் தேவையில்லாம பாட்டிக்கிட்ட விஷயத்த சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாரு. அதனால வந்த பிரச்சனையா தான் இதெல்லாம். பாட்டி சித்து மனசை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. அத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாட்டி இந்த மாதிரி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் சித்துவுக்கு ஆபீஸ் வர இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடும்ல. தென்றலும் ரொம்ப வருத்தப்படுவா. உண்மையிலே சொல்றேன் அத்தா. அக்கா, என்னக்கா ஏன் காலங்கத்தால ஒரு மாதிரி டல்லா இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சித்துவை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. என்னாச்சுமா? சித்துவால நம்ம கம்பெனிக்கு 30 லட்சம் லாஸ் ஆயிடுச்சுல. அத நினைச்சு நைட் எல்லாம் அவர் தூங்கவே இல்ல. எனக்கா சொல்ற? மாமா ஏன் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு? ஆகாஷத்தானே அதை பத்தி கவலைப்படல. நான் கூட நைட்டு ஆகாஷத்தான் கிட்ட இத பத்தி எல்லாம் பேசினேன். உண்மையிலேயே உங்களுக்கு 30 லட்சம் லாஸ் ஆனது வருத்தமா இல்லையான்னு. அதுக்கு ஆகாஷத்தான், இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? சித்து என்ன வேணுனேவா பண்ணாரு? தெரியாம நடந்த தப்பு தானே. பிசினஸ் பத்தி இன்னும் அவருக்கு சரியா தெரியல. அதனால இந்த மிஸ்டேக் நடந்து போச்சு. போக போக எல்லாத்தையும் கத்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஆகாஷத்தான் ரொம்ப பாசிட்டிவா தான் பேசினாரு. ஆகாஷத்தானே அப்படி பேசும்போது மாமா ஏன் இன்னும் அதையே நினைச்சு தூங்காம இருக்காரு? சித்துவ கவலைப்படாம இருக்க சொல்லுமா. அவனை எப்பவும் போல நார்மலா இருக்க சொல்லு. அவன் என்ன வேணுனேவா இந்த தப்ப செஞ்சான்? இல்ல அத்த, அவரு வேணும்னு தப்பு செய்யலதான். ஆனாலும் அவரு இன்னொரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. கம்பெனி மேனேஜர் பரத் வந்து சித்து கிட்ட கம்பல் பண்ணிதான் கையெழுத்து போட சொன்னதா சொன்னாரு. மத்தபடி சித்து அந்த கையெழுத்தை நான் போட மாட்டேன், ஆகாஷ் வந்ததுக்கு அப்புறமா கேட்டுக்கலாம், இல்ல ஆகாஷ்க்கு போன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னதா சொல்றாரு. இதுல சித்து சொல்றத நம்புறதா இல்ல மேனேஜர் சொல்றத நம்புறதா ஒண்ணும் புரியலையே. மேனேஜர் பரத்தை பத்தியும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவரு ரொம்ப வருஷமா நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அத்தை சொன்ன மாதிரி அவரு உண்மையிலேயே நம்ம கம்பெனிக்கு விசுவாசிதான். அதனால அவர் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பில்ல. அதே நேரத்துல சித்துவும் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பில்ல. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையேம்மா. ஒருவேளை மேனேஜர் பரத்த வேற யாராவது மிரட்டி அவர் மூலமா சித்து கிட்ட கையெழுத்து வாங்கிருக்கலாம்ல. அக்கா, நீ சொன்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குக்கா. ஆனா மேனேஜர் பரத்தை யார் மிரட்டி இருப்பா? எதுக்காக மிரட்டி இருப்பாங்க? ஒருவேளை என் மாமியாரா இருக்குமோ? அத்தை, நீங்க எதை வச்சு சொல்றீங்க? ஆண்டாள் பாட்டியா இருக்குமோன்னு ஏன் டவுட் பண்றீங்க? நான் சொன்னா உங்களுக்கு எல்லாம் குத்தி காட்டுற மாதிரி தெரியுதா? உங்க சொத்துல சித்துவுக்கும் அத்தைக்கும் சரி பங்கு இருக்குல்ல, அதுல கொஞ்சத்தை இவர் நஷ்டமாக்கிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. பாத்தீங்களா இவ பேசுறத? சொத்துல இவங்களுக்கும் பங்கு இருக்காம். அப்போ
சொத்துல பங்கு கேக்கதா திட்டம் போட்டு நீயும் உன் புருஷனும் இந்த வீட்டுக்குள்ள வந்து தங்கி இருக்கீங்களா? இப்படி ஒரு திட்டத்தோடு தானே என் பேரன் ஆகாஷை ஏமாத்தி கம்பெனியிலயும் இவனை பார்ட்னரா சேர்த்து விட்டிருக்கியா? நல்லா இருக்குடி உன் திட்டம். கெஞ்சல், நீ வேணா இரு, நானே போய்க்கிறேன். ஒன்னும் தேவையில்லை. நீ வண்டி எடு. உன்னை ஆபீஸ்ல விட்டுட்டு தான் நான் வருவேன். ஸ்டார்ட் பண்ணு. சித்து, இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குல்ல? நம்ம 2 பேரும் இந்த மாதிரி ஜோடியா பைக்ல போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஆபீஸ்ல பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போ நீ என்ன உன் பைக்ல வீட்டுக்கு கூட்டு போனியே, அந்த நேரம் ஒரு பானிபூரி கடையில வண்டி நிறுத்தி எனக்கு பானிபூரி வாங்கி கொடுத்தியே, ஞாபகம் இருக்கா? அந்த பானிபூரிக்காரன் அப்பவே கரெக்டா சொன்னான்ல, நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆயிடுவோன்னு. அவனுக்கு ஜோசி எல்லாம் தெரியும் போல இருக்கு. எவ்வளவு கரெக்டா கெஸ் பண்ணிருக்கான்ல. சித்து, என்ன இந்த பக்கம் போற? ஆபீஸ்க்கு நாம அந்த பக்கம் தானே போனோம். சித்து, ஏன் வண்டி நிப்பாட்டின? இல்ல தென்றல், நான் ஆபீஸ்க்கு போகல. எனக்கு அங்கெல்லாம் போக தோணல. இன்னும் நீ நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கியா? அது எப்படி மறக்க முடியும்? வீட்ல இருந்து கிளம்பும் போது கூட பாட்டி என்ன சொன்னாங்க பார்த்தல்ல? இன்னைக்கு நீ எத்தனை லட்சத்தை லாஸ் பண்ண போறேன்னு கேக்குறாங்க. நீ ஒண்ணு வரி பண்ணிக்காத. அந்த 30 லட்சம் லாஸ் ஆனதுக்கு நீ காரணம் இல்ல. மேனேஜர் பரத் தான் வேணும்னே உன்னை வற்புறுத்தி உன்னை கையெழுத்து போட வச்சாருன்னு நான் ப்ரூவ் பண்றேன். பரத் ஏன் அப்படி செஞ்சாருங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன். அதெல்லாம் நீ செஞ்சுட்ட, லாஸ் ஆன 30 லட்சம் திரும்ப கிடைச்சிருமா? செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது ரொம்ப கொடுமை தென்றல். தயவு செஞ்சு நீயாவது என் ஃபீலிங்க புரிஞ்சுக்கோ. சரி, இப்ப நீ எங்கதான் போற? அம்மாவை பார்க்க போறேன். சரி, அத்தைய போய் பார்த்ததுக்கு அப்புறம் நீ ஆபீஸ்க்கு போகணும். சரின்னு சொல்லு ப்ளீஸ். அது அப்புறம் யோசிக்கலாம். இப்ப கிளம்புவோம். அம்மா, அம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. டேய், எதுக்குடா சும்மா கத்திட்டே இருக்க? பாய்மா, டைம் இல்ல, கிளம்புறேன். டேய் நில்லு. எங்க இவ்ளோ அவசரமா கிளம்பிட்ட? ஐயய்யய்ய, போகும்போதே அபசகுணம் மாதிரி எங்க போறேன்னு கேட்டா போற காரியம் உருப்பிடுமா? ஏ ராசா, அப்படி எங்க போறீங்க? போருக்கா இல்ல ஏதாவது வேட்டைக்கா? ரெண்டாவதா சொன்னீங்கல்ல, அது கரெக்ட்டுமா. நான் இப்ப வேட்டைக்கு தான் போறேன். வேட்டைக்கா? புலி வேட்டைக்கா இல்ல எலி வேட்டைக்கா? இல்ல, வேட்டைக்கு போறதுன்னா வில்லு, அம்பு, கத்தி, வேல், கம்புன்னு ஏதாவது ஆயுதத்தை எடுத்துட்டு போகணும்ல. ஆனா உன் கையில அப்படி எதுவுமே இல்லையே. அம்மா, நான் வேலை வேட்டைக்கு போய்கிட்டு இருக்கேம்மா. வேலை வேட்டைக்கா? சரி, எங்கெல்லாம் போய் வேலை தேட போறீங்க? இது என்னம்மா கேள்வி? நான் பிக் எஃப்எம்ல தான் வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன். அங்க இப்ப வேலை இல்லன்னு ஆயி போச்சு. அதான் வேற ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடி பார்க்க போறேன். நானும் 2-3 நாளா ஒவ்வொரு எஃப்எம்கா போய் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். எதுவுமே செட் ஆகல. எவனுமே சேர்த்துக்க மாட்டேங்கிறான். அதான் இன்னைக்காவது ஏதாவது வேற ஒரு எஃப்எம்ல வேலை கிடைக்குமான்னு தேடி பார்க்க போறேன். டேய், பிக் எஃப்எம்ல சித்துவும் தென்றலும் ஆர்ஜேவா ஒர்க் பண்றாங்க. ஆனா நீ அங்க ஆபீஸ் ஒர்க் தானே பாத்துட்டு இருந்த. நீ ஒன்னும் ஆர்ஜே கிடையாதுல்ல, அப்புறம் என்ன? நீ பார்த்த ஆபீஸ் வேலைய எஃப்எம்ல தான் தேடணுமா? வேற ஏதாவது ஆபீஸ்ல கூட தேடலாம்ல. அம்மா, நான்லாம் கலைத்தாயின் பிள்ளை. அதனால அந்த கலைத்தாய் எங்க இருக்காளோ அங்கதான் நான் வேலை செய்வேன். அங்க எனக்கு சாதாரண ஒரு சின்னதா பியூன் வேலை கிடைச்சா கூட போதும், நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, கடைசி வரைக்கும் உனக்கு வேலை கிடைச்ச மாதிரிதான். அம்மா, எனக்கு கிண்டலா? நீங்க வேணா பாத்துக்கிட்டு இருங்க, எனக்கு எப்படியும் வேலை கிடைக்குமா? ஏதாவது ஒரு எஃப்எம்ல என் திறமைய பார்த்து என்ன சேர்த்துக்குவாங்க. உன்ன ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? அதான் சித்து ஆகாஷ் ஆபீஸ்ல பார்ட்னரா ஜாயின் பண்ணிருக்கான்ல, அது இப்ப சித்துவுக்கும் சொந்த கம்பெனி மாதிரி தானே. நீ பேசாம
அவன் கிட்ட போய் வேலை கேட்கலாம்ல. அம்மா உங்க வாய்க்கு சுகர் அலிதாமா போடணும். சூப்பர் ஐடியாமா இது. சரி இவ்வளவு நாள் இது எனக்கு தோணாம போச்சு பாருங்களேன். நான் நேரா சித்து ஆபீஸ்க்கு போறேன், சித்துவ பாக்குறேன், அவன் கம்பெனில பெரிய போஸ்டிங்ல ஜாயின் பண்றேன். வாங்கம்மா வாங்க. சித்து, தென்றல் வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். மச்சான் இப்பதான் நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் உன் கம்பெனிலே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு. என்ன மச்சான், என்ன உன் கம்பெனில சேர்த்துக்குவல? தென்றல், என்னாச்சு? ஏன் இவன் இப்படி இருக்கான்? அத்தை, ஆபீஸ்ல சித்துக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன சொல்ற தென்றல்? மச்சானுக்கு ஆபீஸ்ல அப்படி என்ன பிரச்சனை? ஷேர் மார்க்கெட்ல ஒரு தப்பான ஷேர்ல சித்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமா கம்பெனிக்கு 30 லட்சம் லாஸ் ஆயிடுச்சு. ஆனா சித்து அதை விருப்பப்பட்டு செய்யல. அந்த ஆபீஸ் மேனேஜர் தான் சித்துவை கம்பல் பண்ணி அந்த ஷேர் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட வச்சிருக்காரு. ஆனா அந்த மேனேஜர் ஆண்டாள் பாட்டி கிட்ட சித்து தான் கம்பல் பண்ணி கையெழுத்து போட்டாருன்னு மாத்தி சொல்லிட்டாரு. சித்து, 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 ப்ளீஸ் விடு. பரத், இப்பவாது சொல்லுங்க. ஐயோ, சித்து, ப்ளீஸ் சித்து. உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்றா, நீ தானே என்ன வற்புறுத்தி கையெழுத்து போட வச்ச. எதுக்காக அப்படி பண்ண? நீ என்ன வற்புறுத்தி கையெழுத்து போட வச்சது மட்டும் இல்லாம ஆண்டாள் பாட்டி கிட்ட நான் தான் உன்னை கம்பல் பண்ணி டாக்குமெண்ட்ல சைன் போட்டதா சொல்லியிருக்கேன். ஏன்டா அப்படி சொன்ன? சார், அது வந்து ஆண்டாள் அம்மா தான் அந்த மாதிரி பண்ண சொன்னாங்க சார். அவங்க சொல்லி நான் செய்யலன்னா என் வேலையே போயிடும் சார். ஏன்னா நான் புள்ள குட்டிக்காரன் சார். ஆண்டாள் அம்மா என்ன மிரட்டும் போது எனக்கு வேற வழி தெரியல சார். அதனாலதான் இந்த தப்பு பண்ணிட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். தயவு செஞ்சு இந்த உண்மையை ஆகாஷ் சார் கிட்ட சொல்லிடாதீங்க சார். அவருக்கு உண்மை தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே என்ன வேலையை விட்டு தூக்கிடுவார் சார். அதுக்கப்புறம் என் குடும்பமே நடுத்தரல தான் சார் நிக்கும். பிளீஸ் சார், ஆகாஷ் சார் கிட்ட சொல்லிடாதீங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார். பிளீஸ் சார், சொல்லிடாதீங்க சார். சித்து, என்ன பண்ற? பேசாத. சித்து, அதுல என்ன எழுதிருக்க? நான் அப்புறமா சொல்றேன். சார், பயப்படாத. இந்த பார், உன்னை பத்தி நான் எதுவுமே எழுதல. இது புடி. ஆகாஷ் ஆபீஸ்க்கு வந்ததும் இது அவர்கிட்ட கொடுத்துரு. வாத்தன்ற போலாம். சித்து, போலாம் வா. எந்த கம்பெனில சிறுத்த? அது இந்த கால் டாக்ஸி மாதிரி கால் பைக் ரைடுன்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில நான் பைக் ரைடரா ஜாயின் பண்ண போறேன். மச்சான், நீ ஒண்ணு கவலைப்படாத. உனக்கும் அதே கம்பெனில அதே வேலையை ஏற்பாடு பண்ணிட்டேன். நாம 2 பேரும் போய் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணிடலாம்டா. நமக்கு ஆர்சி புக்கு, லைசென்ஸ் இதெல்லாம் இருந்தா மட்டும் போதும். வேலையில வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம கிட்ட சொந்தமா பைக் இருக்கணுமா. உன்கிட்ட ஆல்ரெடி பைக் இருக்கு. நான் வேணும்னா எங்கேயாச்சும் பைக் ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம நாளைக்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம்டா. என்ன கிண்டல் பண்றியா? என் புருஷன் கோடீஸ்வரன். அவர் எதுக்கு பைக் ரைட் ஜாபுக்குலாம் போனோம்? சரிமா, உன் புருஷர நீ கோடீஸ்வரராவே வச்சுக்க. நான் மட்டும் அந்த வேலைக்கு போறேன். எனக்காக உங்க கோடீஸ்வர புருஷன் கிட்ட சொல்லி அந்த பைக் மட்டும் எனக்கு தர சொல்லுங்க. இல்லடா, நானும் இந்த வேலைக்கு வர்றேன்டா. சித்து, என்ன பேசிட்டு இருக்க? இல்லம்மா, இனிமே நான் ஆகாஷ் ஆபீஸ்க்கும் போக மாட்டேன், அவங்க வீட்டுக்கும் போக மாட்டேன். இங்கேதான் இருக்க போறேன். அவன் கூட சேர்ந்து நானும் பைக் ரைடிங் ஜாபுக்கே போறேன்.
அத்தை, நாங்க ஆபீஸ்க்கு போய் அந்த மேனேஜரை பார்த்து விசாரிச்சோம். நாம சந்தேகப்பட்ட மாதிரி ஆண்டாள் பாட்டி சொல்லிதான் அந்த மேனேஜர் சித்துவ வற்புறுத்தி கையெழுத்து வாங்கியிருக்காரு. என்ன தென்றல் சொல்ற? ஆமா அத்தை, முதல்ல என்கிட்ட அந்த மேனேஜர் அப்படியெல்லாம் இல்ல, சித்து தான் கையெழுத்து போட்டாருன்னு சமாளிக்க பார்த்தாரு. அப்புறம் சித்து பயங்கரமா டென்ஷன் ஆகி அவரை அடிக்கிற அளவுக்கு போயிட்டாரு. அதனால பயந்து போய் அவர் உண்மையை சொல்லிட்டாரு. ஆண்டாள் பாட்டி சொல்லிதான் இந்த காரியத்தை பண்ணாராம். அப்புறம் என்ன சித்து, இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல அந்த 30 லட்சம் லாஸ் ஆனதுக்கு காரணம் நீ இல்லன்னு. என் மாமியாராலதான் இது நடந்திருக்கு. இத நீ ஆகாஷ்க்கு தெரியப்படுத்திட்டா எல்லா பிரச்சனையும் தீர போகுது. அப்புறம் நீ ஏன் அந்த ஆபீஸ்க்கு போக மாட்ட, அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, எனக்கு அங்க போக பிடிக்கல. டேய், உன்னையும் தென்றலையும் அந்த வீட்டுக்கு நான் அனுப்பி வச்சது என் மாமியார் சொத்துல இருந்து உனக்கான உரிமையை வாங்கறதுக்காக இல்ல, என் மாமியாரோட திமிர அடக்கிறதுக்காக தான். அதுக்காக நீ கண்டிப்பா அங்கதாண்டா இருக்கணும். இல்லம்மா, இனிமே அங்க போக எனக்கு விருப்பம் இல்லம்மா. டேய் சித்து, அத்தை சொல்றத கேளு. ப்ளீஸ் தென்றல், தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாத. இனிமே என்னால அங்க வர முடியாது. டேய் சிறுத்தை, நீ சொன்ன அந்த பைக் ரைடிங் ஜாபுக்கே நானும் வரேன். வா, அந்த கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் சொல்லு. ஆமா பரத், உண்மையாவே எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். நல்ல வேலை சார், நான் கூட பயந்தே போயிட்டேன். நீங்க ஏதாவது என் மேல ஆக்ஷன் எடுத்துருவீங்களோன்னு. உங்க மேல நான் ஏன் ஆக்ஷன் எடுக்க போறேன்? நீங்க என்ன தப்பு பண்ணிட்டீங்க? தப்பு பண்ணல சார், நான் உங்களுக்கு நல்லது பண்ணிருக்கேன் சார். இதுக்காக நீங்க எனக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கலாம் சார். இன்கிரிமெண்ட் கொடுக்கற அளவுக்கு நல்ல விஷயமா? பரவாயில்லையே, அப்படி என்ன பண்ணீங்க? சார், உங்க பாட்டி சொன்னதுனாலதான் சித்து சார வற்புறுத்தி அந்த தப்பான ஷேர்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வச்சதே நான் தான். ஓ, நீங்க தானா? நான் தான் சார் கம்பல் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட வச்சேன். ஓஹோ, அதனாலதான் சார் நம்ம கம்பெனிக்கு 30 லட்சம் லாஸ் ஆச்சு. ஓ வாவ். அது மூலமா இப்போ உங்க ஆசைப்படியும் ஆண்டாள் அம்மா ஆசைப்படியும் சித்து நம்ம கம்பெனியை விட்டு போயிட்டாருல. வாவ் பரத், கலக்கிட்டீங்க. எப்படி சார் நம்ம பிரில்லியன்சி? வா, சூப்பர் பரத், பிரில்லியன்ட். கை கொடுங்க. எக்ஸலன்ட், Thank you, sir. எக்ஸலன்ட். பாட்டி பேச்சை கேட்டு இந்த வேலையை செஞ்சிருக்கியா? இரு, நான் அப்புறம் வந்து வச்சுக்கிறேன். பாட்டியை திருத்தவே முடியாது. கடைசி வரைக்கும் அவங்க இப்படியே தான் இருப்பாங்க. இப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுல்ல, இனிமே இதுக்காக இங்க இருக்கணும். வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல ப்ரோ, நான் அங்க வரல. என்ன ப்ரோ, வரலையா? இல்ல ப்ரோ, என்னால இனிமேல அந்த வீட்ல ஒத்து போக முடியாது. பாட்டிக்கும் எனக்கும் சரியா வராது. ப்ரோ, பாட்டி கிடக்குறாங்க, அவங்கள விடுங்க. இப்பெல்லாம் நானே அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ப்ரோ வாங்க ப்ரோ. நீயாவது சொல்ல. நானும் அத்தையும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஆனா இவர் முடியாதுன்னு பிடிவாதமா இருக்காரு. ஆமா ஆகாஷ், உன் பாட்டியால தான் அந்த மேனேஜர் இவன் கிட்ட வற்புறுத்தி கையெழுத்து வாங்கினாருன்ற உண்மைய தென்றலும் சித்துவும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் சித்து இனிமே ஆபீஸ்க்கு வர முடியாதுங்கிறான், அந்த வீட்டுக்கும் வர முடியாதுங்கிறான். ப்ரோ, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? வா போலாம். சாரி ப்ரோ, என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். பாத்தியா ஆகாஷ் எப்படி பிடிவாதம் பிடிக்கிறான்னு? இவனும் தென்றலும் அந்த வீட்டுக்கு வந்து வசதியா வாழணுங்கிறதா என்னோட ஆசை. அதுக்கு இவனுக்கு உரிமையும் இருக்குல்ல. ஆனா ஏன் தான் இவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல. சரி ப்ரோ, நீ ஆபீஸ் வரலானாலும் பரவாயில்ல, வீட்டுக்காவது வரலாம்ல. நீயும் தென்றலும் அங்கேயே வந்து தங்குங்களேன். இல்ல ஆகாஷ், என்னால இனிமே வீட்டுக்கு வர முடியாது, ஆபீஸ்க்கு வர முடியாது. நான் இனிமே அம்மா கூட இங்கேயே இருந்துக்கிறேன். சரி ப்ரோ, இப்போ நீங்க இருக்கிற மனநிலையில நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. சரி, நீங்க 2 பேரும் ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறமாவது நீங்க தென்றல கூட்டிட்டு அங்க வந்துருங்க ப்ரோ. முடிஞ்சா அம்மாவையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஆனா ப்ளீஸ் வராம மட்டும் இருந்துடாதீங்க. தென்றல் கூட்டிட்டு வந்துரு. சரி, நான் கிளம்புறேன். அம்மா, நான் உங்க மடியில இந்த மாதிரி படுத்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா ஊர்ல நான் டெய்லி உங்க மடியில தானே படுத்து தூங்குவேன். ஆமாப்பா, விடிய விடிய என் மடியில தான் தூங்குவேன். சில நேரம் எனக்கு காலெல்லாம் வலிக்கும். ஆனாலும் உன் தூக்கத்தை கெடுக்க மனசு இல்லாம நான் அப்படியே அசையாம தியானம் பண்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பேன். நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனாமா? சச்ச, அப்படியெல்லாம் இல்ல. எல்லாருமே அவங்க அம்மா மடியில தூங்கணும்னு ஆசைப்படதானே செய்வாங்க. நான் கூட உன் வயசுல என் அம்மா மடியில தான் தூங்குவேன். அம்மா மடியில தூங்குறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். சரியா சொல்லணும்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுள் கொடுக்கிற உண்மையான வரம் அவங்கள அவங்க அம்மா மடியில தூங்க வைக்கிறது தான். அம்மா, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இங்கே இப்படியே இருந்துடலாமா? டேய், சும்மா அடம் பிடிச்சிட்டு இருக்காத. இந்த பாரு, காலையில தெண்டல கூப்பிட்டு ஆகாஷ் வீட்டுக்கு போயிடு. என்னடா முறைக்கிற? அதான் உன் மேல இந்த தப்பு இல்லன்னு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த பாருடா, அந்த வீடு ஆகாஷ்க்கு மட்டும் உரிமையான வீடு இல்ல, உனக்கும் அதுதான் சொந்த வீடு. அதனால காலையில தெண்டல கூப்பிட்டு கிளம்பி போயிடுறா. முடிஞ்சா அம்மாவையும் கூப்பிட்டு போ. அப்புறம் மறுபடியும் ஆகாஷ் கம்பெனிலே உடனே ஜாயின் பண்ணிடு. முடிஞ்சா அந்த மேனேஜரை தூக்கிட்டு அந்த போஸ்டுக்கு எனக்கு கொடுத்துரு. ஏண்டா மொச மொசன்னு முடிச்சுக்கிட்டே இருக்க? மறுபடியும் ஆகாஷ் வீட்டுக்கு போய் தங்குறேன்னு சொல்றா. போடா முட்டாள், அந்த வீட்டுல பணம் இருக்கே தவிர பாசம் கொஞ்சம் கூட இல்லடா. டேய், அங்க பாசம் இல்லன்னு யாரா சொன்னா? அந்த ஆண்டாள் பாட்டி தானே உனக்கு பிரச்சனை. மத்தபடி மாதவி அம்மா, ஆகாஷ், நீலா, அருணாச்சல தாத்தா, உங்க அப்பா எல்லாரும் உன் மேலையும் தென்றல் மேலையும் அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்காங்களடா. என்ன சித்து, காலையில அங்கேயே போயிடலாமா? ஏன் தென்றல், உனக்கு அந்த வசதியான வாழ்க்கையை விட்டு கொடுக்க கஷ்டமா இருக்கா? ஹேய், நான் ஏன் அப்படிலாம் நினைக்க போறேன்? நான் என்ன பிறந்ததுல இருந்து கோடீஸ்வர வீட்லயா வளர்ந்தேன்? எங்க அப்பா சாதாரண ஸ்கூல் டீச்சர் தானே. அப்புறம் எதுக்கு அந்த ஆண்டாள் பாட்டி வீட்டுக்கே திரும்ப போயிடலான்னு சொல்ற? தென்றல், அது பணக்கார வீடு தென்றல், நம்ம மாதிரி ஏழைங்களுக்கு எல்லாம் செட் ஆகாது. சும்மா பணம் பணம், ஏன் பணத்தை விட்டா வேற எதுவும் பேச மாட்டியா? ஆனா அந்த ஆண்டாள் பாட்டி இந்த வயசுலயும் நம்ம கிட்ட எவ்வளவு சேட்டை பண்றாங்கன்னு பார்த்தல்ல. எவ்வளவு கிரிமினலா திட்டம் போட்டு நம்மள இங்க அனுப்பி வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட பாட்டிக்கு நாம சரியான பாடத்தை கத்து கொடுக்க வேண்டாம்? அதுக்கு நாம அங்க போய் தங்கினாதானே சரியா இருக்கும். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா, ஆண்டாள் பாட்டி வீட்ல இருந்து தப்பிச்சு வந்தது ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு. மனசு இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. நான் இந்த வேலையை பார்த்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் 30 லட்சத்தை சம்பாதிச்சு அந்த பாட்டி முஞ்சில தூக்கி எறியணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. என்ன 30 லட்சம் இந்த வேலை பார்த்து? ஆமா, சம்பாதிச்சிருவீங்களா? ஏன் முடியாது மச்சான்? நம்மளால முடியும்ல, சொல்லு. கண்டிப்பா முடியும் மச்சான். பாத்தியா, மச்சானே சொல்லிட்டான். இந்த ஒட்டக முஞ்சிக்கு இருக்கிற நம்பிக்கை கூட உனக்கு இல்லையே தென்ற. என்ன? இல்ல மச்சான், ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. நீ அழகுடா. நம்ம இந்த வேலையை ஆரம்பிச்சுட்டா 30 லட்சம் சம்பாரிச்சிடலான்னு தென்றலுக்கு புரியுற மாதிரி சொல்லு. இல்ல தென்றல், இந்த வேலையில எங்களால 30 லட்சம் இல்ல 30,000 கூட சம்பாதிக்க முடியாது. என்னடா இப்படி சொல்ற? ஆடா போடா, நாள் முழுக்க நீ நானும் வண்டி ஓட்டினா கூட ஒரு நாளைக்கு 500-1000 தான் சம்பாதிக்க முடியும். இந்த லட்சணத்துல 30 லட்சம் எப்படிறாரு? உன் கற்பனையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றா. ஆமா மச்சான், பைக் ரைடர் வேலைங்கிறது பிளைட் ஓட்டுற பைலட் வேலை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இதுல எல்லாம் பெருசா சம்பாதிக்க முடியாதுடா.
ஏதோ இப்போதைக்கு சர்வை பண்ணலாம். அதுக்காக தான் நானே இந்த வேலையை செலக்ட் பண்ணேன். தேவையில்லாம நீதான் வாலண்டியரா வந்து வண்டியில ஏறிட்ட. பாருடா, நாம 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு இந்த வேலைய கண்ணும் கருத்துமா கடமை தவறாம செஞ்சாதான் ஒரு 5 லட்சமோ ஒரு 6 லட்சமோ சேர்த்து வைக்க முடியும். அதுக்கு மேல ஒரு சல்லி பைசா தேடாதடா. தேவையில்லாம அபசகுணமா பேசாதடா. இந்த ஜாப்ல எனக்கு வேற லெவல் கான்பிடன்ஸ் இருக்கு. அந்த கான்பிடன்ஸ் கண்டிப்பா நம்ம நினைச்சதை சாதிக்க வைக்கும்டா. வைக்கும். ஏய், நான் உண்மையதான் சொல்றேன். கண்டிப்பா என்னால இந்த வேலையில 30 லட்சம் சம்பாதிக்க முடியும். டேய், எப்படிடா இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்ற? இல்ல மச்சான், நாம இந்த பைக் ரைடிங் கம்பெனில வேலைக்கு சேர்ந்து 1-2 மாசத்துல அந்த தொழில் நுணுக்கங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு நாமளே ஒரு புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு 1-1.5 வருஷத்துக்குள்ள 30 லட்சத்தை நம்மளால சம்பாதிக்க முடியாதா? டேய், நீ சொல்றத கேக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? கேக்குறவன் கேன பையலா இருந்தா இங்க பாரு, நீ ஆணியே புடுங்க வேணாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை நீ ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். இதான் நீங்க சொன்ன லொகேஷன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப சீக்கிரமா கொண்டாந்து விட்டீங்க. தேங்க்யூ சார். சார், உங்களுக்கு பில் வந்துருச்சு பாருங்க. 100 ரூபாய் காட்டுது. ஆமா சார், அதான் பேமெண்ட். இந்தாங்க. தேங்க்யூ சார். இதை வச்சுக்கோங்க. அதெல்லாம் வேணாம் சார். என்ன அமௌண்ட் காட்டுதோ அதை மட்டும் கொடுங்க போதும். பரவாயில்ல, உங்க சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி, வச்சுக்கோங்க. இல்ல பரவாயில்ல, வேணாம் சார். பரவாயில்ல, வச்சுக்கோங்க தம்பி, பிடிங்க. நான் வரேன் தம்பி. நெக்ஸ்ட் ரைடு இன்னும் புக் ஆகல. என்ன பண்ணலாம்? எதுக்கு ஒரு டீயை போட்டுடலாமா? கம்பெனி மேனேஜர் கூப்பிடுறாரு. ஹலோ சார், சொல்லுங்க சார். நீ இப்போ வலசர் வாக்கத்தில் தானே இருக்க? ஆமா சார். அந்த கஸ்டமரை நான் டிராப் பண்ணிட்டேன் சார். இப்பதான் சிஸ்டத்துல பார்த்தேன். நீங்க இப்போ போரூர்ல போய் ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ணும். அப்படியா சார்? நான் போயிடுறேன் சார். அந்த கஸ்டமர் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான கஸ்டமர். உங்க கார் வர வழியில ரிப்பேர் ஆயிடுச்சாம். காரை ஓரமா நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லொகேஷன் ஆல்ரெடி உங்க நம்பருக்கு ஷேர் பண்ணிட்டேன். நீங்க சீக்கிரம் அவங்களை பிக்கப் பண்ணி அவங்க சொல்ற இடத்துல டிராப் பண்ணிடுங்க. சார், ஓகே சார். நான் உடனே கிளம்புறேன். சீக்கிரம் போங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். லொகேஷன் இங்கதான் காட்டுது. கஸ்டமர் எங்க இருக்காங்க? தென்றல், அந்த வெங்காயத்தை கொஞ்சம் சீக்கிரம் நறுக்குமா. தென்றல், சொல்லுங்க அத்தை. என்ன நான் கூப்பிடுறத கூட கவனிக்காம அப்படி என்ன யோசனையில இருக்க? ஒன்னும் இல்ல அத்தை. இது வரைக்கும் நானும் சித்துவும் ஆண்டாள் பாட்டி வீட்ல இருந்தோம். அதனால ஆண்டாள் பாட்டியால நிலாவை எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. இப்ப நாங்க 2 பேருமே இங்கே வந்துட்டோம். நிலா இப்ப அங்க தனியா இருக்கா. ஆண்டாள் பாட்டி நிலாவுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்களோன்னு எனக்கு பதட்டமா இருக்கு. எதுக்கு பதட்டப்படுற? முன்னாலையாவது ஆகாஷ் நிலாவை புரிஞ்சுக்காம இருந்தான். ஆனா இப்பதான் அவன் நிலாவை புரிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டான்ல. இதுக்கப்புறம் என் மாமியார் நிலாவை என்ன பண்ணிடுவாங்க? நிலாவும் ஆகாஷும் பிரிஞ்சிருந்தா கூட என் மாமியார் ஏதாவது திட்டம் போட்டு நிலாவுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. ஆனா இப்பதான் நிலாவும் ஆகாஷும் புருஷன் பொண்டாட்டி